நான் வெஸ்டேஜ் மூலிமா வாங்கின ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் பற்றி தான் இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த தண்ணியோட தரம் எப்படி இருக்குது அப்படின்றது டிடிஎஸ் செக் பண்ணி நம்ம பார்க்கலாமா? ஸோ வீடியோ வந்து கவனிங்க, ஃபுல்லாக கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர். நம்ம வெஸ்டேஜில் ஷார்ப் வாட்டர் பியூரிஃபையர் வந்து அவைலபிளாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் எப்படி எந்த அளவுக்கு வந்து வாட்டரோட அந்த டென்சிட்டி இருக்குன்றது நம்ம செக் பண்ணலாமா? ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு பைப்பில் இருக்கக்கூடிய தண்ணியோட டென்சிட்டி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ண இந்த டிடிஎஸ் மீட்ரு வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே வந்து 0 ppm இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டெம்பரேச்சர் என்ன, ஓகேங்களா? அது வந்து 30 இருக்குது, சரிங்களா? ஸோ 30 டெம்பரேச்சர். ஸோ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது தண்ணியோட தரத்தை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து கரண்ட் வீட்டில் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா போர் தான். நல்ல தண்ணி தனியாக இருக்கும். பட் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது இந்த வாட்டர் பியூரிஃபையரில் வந்து கனெக்ட் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா போர் வாட்டர் தான். ஸோ அது வந்து இந்த பைப் தான், ஓகேங்களா? ஸோ இந்த பைப்பை நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். பைப்பில் வந்து நான் ஆன் பண்ணி அதோடய டென்சிட்டி எவ்வளோ அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா 495, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டென்சிட்டி. ஓகே, இப்போ பைப் வாட்டர் வந்து செக் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் பியூரிஃபையரில் வெளியாகிற தண்ணி. சரி, ஏன் வாட்டர் பியூரிஃபையரில் அப்படி வெளியாகிற தண்ணியை வந்து நம்ம செக் பண்ணுறோன்றது நான் சொல்லிடுறேன். இப்போ 598 காட்டுது. ஸோ ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ஆல்ரெடி நான் வந்து ஆஃபில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஆன் பண்ணி திரும்பி பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக வருது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய டர்ட்ஸ் எல்லாமே வெளியே வருது, ஓகேங்களா? ஸோ அந்த கடினத்தன்மை அதிகமாக இருக்குது, அதனால தான் அதோட அவுட் வந்து 546. சரி, ஓகே. முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பியூரிஃபையரில் எவ்வளோ வருது அப்படின்றது, அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் இங்கே வாட்டர் பியூரிஃபையரோட டென்சிட்டி நான் எடுத்து காட்டுறேன். பார்த்திங்கன்னா 20 தான், 20 ppm தான் வருது, ஓகேங்களா? ஸோ 20ன்றது ரொம்ப நல்ல ஒரு இது தான். 100 வரைக்குமே இது பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நல்ல குடி தண்ணின்னு சொல்லலாம். ஸோ பாருங்கள், வாட்டர் பியூரிஃபையரில் வந்து அவுட்புட் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தூய்மையான ஒரு வாட்டர் கிடைக்கிது. கண்டிப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ்ன்றது கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த 2 இயர்ஸை யூஸ் பண்ணுறேன். இந்த 2 இயர்ஸில் வந்து எந்த ஒரு ஃபால்ட் வரல. ஜஸ்ட் வந்து இந்த இது மட்டும் தான் நான் வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 ஆச்சு, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ மேலே பார்த்திங்கன்னா மினரல் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம மினரல்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கான சிஎம்டி ட்ராப்ஸ் இருக்குது. இதை நம்ம தனியாகவே மினரல்ஸ் போட்டுக்கலாம். சரி, இந்த மினரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஆட் பண்ணால் எவ்வளோ டென்சிட்டின்றது நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.